காமராஜரை பத்தி பேசுறதுக்கு திருச்சி சிவாவுக்குள்ள தகுதி கிடையாது. அவர் வரலாறு தெரியுமா? இந்திய தேசத்தை ஆண்டவர் 2 சிஎம் பிரதம மந்திரியை கொண்டாந்தவர் வரதான். ஏன்னா நேருக்கு அப்புறம் நேரு இறந்தோன்னா ராகுல் பிரதி சாஸ்திரி அடுத்த வந்து அடுத்தாப்புல வந்து கர்மவீரர் காமராஜர் தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி லீடர். அவர் தான் பிஎம் வரணும். அதுக்கெல்லாம் ஆசைப்படல. புரியுங்க? 3 முறை தமிழ்நாடு இந்தியா அளவுல அவர் தான் காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அப்ப என்ன பண்ணாரு? ரவி சாஸ்திரியை கொண்டு வராரு. ரவி சாஸ்திரி 1966 இறந்துறாரு. அதுக்கு அடுத்தது வந்து அப்புறமா காமராஜர் தான் வரணும். உடனே இந்திரா காந்தியை கொண்டு வராரு. இது மாதிரி எல்லாம் வந்து நீங்க சாதாரண ஆளு கிடையாது. அதாவது அவர் வந்து சாதாரண குடிசையில பிறந்தாலும் 1903 பிறக்கிறார் சார். வறுமை கோட்டான ஒரு குடும்பத்துல பிறக்கிறார் சார். எஜுகேஷன் எல்லாம் கிடையாது சார். அப்புறம் ஆனா இன்னைக்கு நிலைச்சு நிக்குது. இதை எதுக்கு சொல்ல வரனா, ஒரு 60 கூட நம்ம சைனாவோட வார் நடக்குது. அப்ப வந்து இந்தியா தோல்வி அடைஞ்சிருது. உடனே காமராஜர் கூப்பிட்டு நேரு என்ன தோல்விக்கு என்ன காரணம் அப்படி கேட்கும்போது, நம்ம வெப்பன்ஸ் எல்லாம் ஆயுதம் இல்ல, நிதி பற்றாக்குறை அப்படிங்கும் போது யாரா நிதி கொடுக்கலன்னா அமெரிக்காக்கார யூஎஸ்ஏ மேக்ல எல்லா பேங்கு இந்தியாவில் தடை போட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமான விஷயமா செஞ்சவர் என்ன துறையை செய்யல. அவர் தான் சார் நல்ல கிடைக்க வெளிநாடு டூர் ரஷ்யாவுக்கு போயிட்டு வராரு. எல்லாம் உலக நாடு சுற்றி வராரு. இன்னைக்கு எடுத்துக்கிட்டேன்னா வந்து வெளிநாடு சுற்றுலா போகும்போது அதே ட்ரெஸ் தான். அதாவது பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் பேட்டு சூட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கல. இதே கைதர் தேசிய கடைக்கு தான் காமராஜர் போறாரு. இதே ரஷ்யாவுக்கு போறாரு. இதே மாதிரி சுவிட்சர்லாந்துக்கு போறாரு. அங்க தொழில்நுட்பத்தை பார்த்தா இன்டகிரல் கோச் ஃபேக்டரி இங்க புது சென்னையில இருக்குல்ல, இன்டகிரல் கோச் பண்ணி காமராஜர் கொண்டாடுறாரு. அது மாதிரி உங்களுக்கு அடுத்தாப்புல என்னன்னாக்க திருச்சி பிஹெச்எல் என்ன ஓஎஃப்டி என்ன புரியுங்களா, என்எல்சி 80 ஏக்கர் கொண்டு வராரு. இது மாதிரி ஆழ்துறையில அது ஒரு ஆராய்ச்சி மண் ஆராய்ச்சி நிறுவனத்தை கொண்டு வராரு. சிக்கரியில காரைக்குடியில சிக்கரி கொண்டு வராரு. அது மாதிரி டெலி பிரிண்டர் தரமணியில டெலி பிரிண்டர். அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு அதுக்கு ஒரு கேட்டரிங் காலேஜ். இப்படி பல்வேறு திட்டங்கள். இது மட்டும் இல்ல, உங்களுக்கு அதிகமா வந்து சிமெண்ட் பிளான்ட், சர்க்கரை ஆலைகள், நூற்பு ஆலைகள், இப்படி பல்வேறு தொழில் கூடங்களை இந்தியா தமிழ் நேரு பக்கத்துல வச்சுக்கிட்டு அதிக வளர்ச்சி அடைஞ்சவர் காமராஜ் தான் சார். காமராஜர் பத்தி குறை சொல்றதுக்கு தமிழ்நாட்டுல இவனுக்கு அருகதை கிடையாது. அவரை நம்ம ஃபாலோ பண்றான். ஒரே செந்தமிழ் சீமான் தான் இஸ்லாமுக்கு மேல கொண்டு வராரு. நீ ஏன் பறக்கிற? உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீ வந்து மாடர்ன் தேட்டர்ஸ்ல இறந்த போது சம்பளத்துக்கு வளர்த்த கலைஞர் ஏன் கொண்டு விட்டது? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் சேலம் மாடர்ன் தேட்டர்ஸ்ல கூட்டி கலாச்சாரம் விட்டது. மாசம் 250 சம்பளம். உனக்கு இன்னைக்கு ஆசியாவில பெரிய பெரிய நெட்வொர்க்கா இருக்கு. பெரிய அளவு கொள்ளை அடிச்சிருக்கிற உன் குடும்பம் எல்லாமே எவ்வளவு நிதி இருக்கு. இதெல்லாம் ஏன் ஈடி ரைடு பண்ண மாட்டேங்குது? மத்திய அரசு சரியில்லை சார். ஒரு மேல ரைடு போட்டீங்கன்னா அவன் எவ்வளவு சொத்து வச்சிருந்தான், எவ்வளவு அந்நிய செலவணி வச்சா எல்லாத்தையும் பப்ளிக்ல காட்டான் சார். இப்ப டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற எல்லாம் இப்போ தமிழ்நாடு 1967 சிஎன் அண்ணாதுரை வந்து சென்னை மாகாணம்னு இருக்கு சார். 67 சிஎம் அண்ணாதுரை வந்த உடனே தமிழ்நாடா பேரா கொண்டு வர்றாரு. புரியுங்களா? இப்ப வந்து தமிழ்நாடுங்கிற பேரை எடுத்தாச்சு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறைன்னு இருக்கு. யாரை கேட்டு நீ பேர் எடுக்கிற? உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதிர்கட்சி நீ இருக்க எடப்பாடி, நீ என்னையா பண்ண? நீ கேட்க முடியாதுயா? உன் மனமாவது உரிமை தொகை நீ பாருங்க 1,000 கோடி பேர் கொடுக்குறாங்க. அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு அரசு நஷ்டத்துல ஓடுது. 12 லட்சம் கோடி நஷ்டத்துல இருக்கு. நீ எப்படி 1000 ரூபாய் கூட லாபத்துல ஓடுதா? உரிமை தொகை நீ ஏன் கொடுக்குற? சமூகத்துல டிபார்ட்மெண்ட் ஒன்று இருந்துச்சு சார். காமராஜர் கொண்டு வந்தது சமூக நலத்துறைன்னு இருந்துச்சு. கணவனால் கைவிடப்பட்டவர், குடும்ப தலைவர், இவங்களுக்கு எல்லாம் பெண்டெல்லாம் ஒதுக்கி தனியா கொடுத்துருந்தாங்க சார். இவங்க வந்துட்டு ஆட்சியை நம்ம விட்டு நம்ம சொல்றதான் திட்டம். விடிஞ்சா ஒரு திட்டம் போடுறான், விடிஞ்சா ஒரு ஆக்ட் பண்றான். இவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதிர்கட்சி கேட்க ஆள் இல்ல. சீமான் தமிழ்நாடு உள்ள சுற்று பண்ண முடியும் கேள்வி கேட்க நீ ஏன் பயப்படுற? இது தமிழ்நாடு தமிழ் தேசியம். தமிழ்நாடு அழிஞ்சு போச்சு சார். நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். பேசுனா வராது. நான் தான் பண்ணிட்டேன். சரி சார், டிலே பண்ணி போகலாம். அது மாதிரி தமிழ்நாடு இன்னைக்கு வந்து கலைஞர் குடும்பத்து நாடு மாதிரி ஆயிப்போச்சு. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். A to Z அவங்க குடும்ப பேரை பயன்படுத்துறாங்க. எல்லா திட்டத்துக்கும் கலைஞர் பேரையே போடுறாங்க. முதல்ல தமிழ்நாடு பல இயக்க இனங்கள் இருக்கு சார். அதை பத்தியெல்லாம் கவலை இல்லை. நாம் தமிழர், அது கிறிஸ்டினா இருந்தாலும் இஸ்லாமியா இருந்தாலும் இந்துக்களா இருந்தாலும் ஒற்றுமையா இருக்கணும். நாட்டை நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு தமிழ்நாடு பாதி இப்போ ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் போச்சு, மணல் போச்சு, மரங்கள் போச்சு. இன்னைக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில 3500 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஏன்னா 3500 கிலோமீட்டர் மரங்கள் இருக்குது. ஆடுகள்லாம் மேய்க்கக்கூடாது, மாடெல்லாம் மேய்க்கக்கூடாது. சிறப்பா மாநாடு போட்டு மாடெல்லாம் விட்டுட்டாங்க ஃபாரஸ்ட்ல. உனக்கு யாரும் சட்டம் கூடாது? ஃபாரஸ்ட் விட்டு காமராஜர் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்ல இருந்து டெல்டா மாவட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எல்லாமே தேக்கு கம்ப்ளீட்டா பல ஆயிரம் கோடி இன்னைக்கு அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கு. அதனால காமராஜரை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது. நீ வந்து சொல்லுங்க. மாதசங்க வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வீரலட்சுமி அவர்கள் கூட வந்து சீமான் அவர்களை கைது பண்ணணும் தொடர்ந்து என்னதுக்கு அதாவது மாதர் சட்டத்துக்கு எதிராக பேசிட்டு அதெல்லாம் கிடையாது சார்.
அதெல்லாம் கிடையாது, அதை பத்தி பேச வேணாம் சார். எல்லாம் காசு கொடுத்தா இப்ப வந்து உங்களுக்கு இவன் இவன் சவுக்கு சங்கர் இல்ல, சவுக்கு சங்கர் அடிச்சு நொறுக்குனா உடனே போய் பக்கத்துல வந்து நீ உன்னுடைய இதை நீ நடந்துன்னு சப்போர்ட் பண்ணலையா? அதான் காசுக்காக வந்து அதாவது சீமானுடைய புகழை வந்து கம்மி பண்ண எலெக்ஷன் வந்துருச்சு, இன்னொரு 6 மாசம் தான் இருக்கு. இப்ப வீடு தேடி இருக்கிறான், எல்லாமே பிராடு சார். எல்லா திட்டமும் அவங்க சுயநலத்துக்காக செய்யறாங்க சார், வாக்கு வாங்குறதுக்காக செய்யறாங்க சார். இப்ப தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் பணம் கொடுக்க தயாராயிட்டாங்க. தேர்தல் ஆணையம் சரியில்லை, புரியுங்களா? பணம் கொண்டு போறாங்க, கொடுக்க கூடாதுன்னு தடை பண்ணணும்ல. தேர்தல் சேஷன் இருந்தார் சார், அதாவது இந்திரா காந்திக்கு ராஜீவ் காந்தி காலத்துல சேஷன் ஒரு தேர்தல் ஆணையம் இருந்தார். அப்பெல்லாம் ஜெனினோட இருந்துச்சு, சீட்டு முறை தான். இன்னைக்கு பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்காவிலே 300 கோடி ஏன்னா ஜனநாயக நாடு அமெரிக்கா சீட்டு தான் பயன்படுத்துறான். நீ நவீன டெக்னாலஜி இதெல்லாம் பெட்டியை க்ளோஸ் பண்ணியா, மின்னணு வாக்குப்பதிவு இருக்கக்கூடாது சார். அதை நீ ப்ரூவ் பண்ணு. நீ ஐஐடியை கூட்டிட்டு வா, பெரிய பெரிய இஸ்ரோவை கூட்டி வந்து ப்ரூவ் பண்ணு, பப்ளிக்ல ஏதாவது ப்ரூவ் பண்ணு. இருங்க நான் பேசுறேன், அப்புறம் பேசுறேன். ஏன் நான் சொல்றது புரியல, நான் அனுபவப்பட்டேன். இருங்க நான் பேசுறேன், வராது அதெல்லாம் தெரியும். ஏன்னா அதெல்லாம் சொல்றேன், அவ்வளவு தூரம் வராது இல்ல, வராட்டி போயிட்டு போகுங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டுல இப்ப வந்து சொல்ல போயிட்டு போங்க. அப்பா நான் ஒரே 2 மெசேஜ் மட்டும் கொடுப்பா, டிலீட் பண்ணிட்டீங்களா? தமிழ்நாடு தமிழ் தேசியம் வாழணும், தமிழர் நாடு இருக்கணும் அப்படின்னா இப்போ வந்து ஹிஸ்டாரி எல்லா இடமும் இப்போ வந்து வடநாட்டுக்காரன் மாவட்டத்துக்கு 5 லட்சம் பேர் வந்துட்டாங்க சார். தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு வேலை இல்லை சார், எல்லாமே மதுபான கடை இவனே காய்ச்சி எல்லாத்தையும் மல்டி ஆகிட்டான். இளைஞர் சமுதாயம் குடிச்சு அடிமை ஆகிட்டான் சார். இதை கேள்வி கேட்க ஆள் இல்லை சார். அது காவல்துறை போலீஸ் பாதுகாப்புக்கு சார். அதாவது அது டைம் 11 to 11 சாராய கடை வச்சிருக்கான், 24 பேர் வைக்குது. அந்த டிஎஸ்பி என்ன பண்ண, அந்த காவல்துறை என்ன பண்ண, எஸ்பி என்ன பண்ண? உனக்கு பதவி இருக்குல்ல, இவன் நிப்பாட்டலாம்ல, புரியுதுங்களா? இதெல்லாம் எல்லாமே சேர்ந்து கூட்டு கலவாணி சார். நாடை குட்டிச்சோறு ஆகிட்டாங்க சார். சீமானுக்கு பயப்படுறாங்க சார். 1000 பேர் வருவாங்க சார், கேஸை கோர்ட்ல பாத்துக்கோங்க சார். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. தமிழ் தேசியம் சுருங்கிச்சு, தமிழை அழிச்சிட்டான். தமிழ் இதுவரை ஆண்டது காமராஜர், அண்ணாதுரைக்கு அப்புறம் யாருமே தமிழனே கிடையாதுங்க. தமிழன் தான் வாழணும். அதுக்காக சுற்றுப்பயணம் போறது ஒரு மாசு பெரிய பிரச்சனையா இருக்கு. அங்கே ஒரு ஹிஸ்டாரிக் மேனெல்லாம் கையில் எடுக்கிறாரு, புரியுங்களா? இந்த தேசியம், இந்த மரபு, இந்த ஹிஸ்டாரிக் எல்லாமே பாடுபட்டவங்க, 20ஆம் நூற்றாண்டுல கஷ்டப்பட்டவங்க, வெள்ளையனுக்கு எது போராடினவங்க பேரெல்லாம் இவர் கொண்டு வராரு சார். இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு பாதிப்பா இருக்கு. எலெக்ஷன் வந்துச்சுல, அதனால நான் என்ன சொல்றேன்னா, இலவசங்கிற நிப்பாட்டு, உன் காசை கொடு. அறிவாலயத்தில் சம்பாரிச்ச காசை குடியா, மக்கள் பணத்தை நீ 12 லட்சம் கோடி இப்ப கடை சார். 12 லட்சம் கோடி கடை. டிரான்ஸ்போர்ட்லாம் அடை வச்சுட்டான், பேங்க்ல இருக்கு. ஏதாச்சும் ஒரு பஸ் நல்லா இருக்கா? எதுவுமே சரியில்லை. நீ ஏன் உன் பேரை வைக்கிற? கலைஞருங்கிற பேர் சார். பஸ்ல ஸ்டாலினி உதயநிதி படத்தையும் போடுறாங்க சார். இதெல்லாம் பண்ணக்கூடாது சார். உனக்கு நான் என்ன சொல்றேன் சார், இங்க இருக்க போக்குவரத்து அமைச்சர் அவரை சங்கருக்கு நான் சொல்றேன், நீ மரியாதையா என்ன சொல்றேன்னா, டிரான்ஸ்போர்ட்டை ஒழுங்கா நடத்து. நீ அங்கே ரிட்டையர்ட் ஆனவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிற, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறான். 14 மணி நேரம் வேலை வாங்குற. உன் ஏரியா தன்னிச்சையா போஸ்டிங் போட சொன்னது, நீ எம்ப்ளாய்மெண்ட் மூலம் போடியா போஸ்டிங்க? நீ தன்னிச்சையா போய் ஏன் போடுற? ஒன்னும் நாடா உன் தேசமா? நீ எம்ப்ளாய்மெண்ட் மயிரப்புடுக்கா இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் மூலியமா தான் போடணும். ஒரு கேள்வி கேட்கவா? தமிழ்நாடு அரசு பேருந்து கிடையாது, இப்போ அரசு பேருந்து போடுறது. தமிழ்நாடு எங்க போச்சு? அதான் சொல்லிட்டேன். அதாவது சொல்லிட்டாங்க, தமிழ்நாடை கொண்டாந்தது CN அண்ணாதுரை. சென்னை மாகாணம் இருந்துச்சு, கஷ்டப்பட்டு அதுக்கு ஒருத்தர் போராட்டம். சங்கர்லிங்கமே ஒரு ஆள் போராடியே இருந்தார், செத்தே போயிட்டாரு. 67 அதுக்கு முன்னாலே காமராஜர் செத்து போயிட்டாரு. அதனால CN அண்ணாதுரை தமிழ்நாடை கொண்டு வந்தாரு சார். தமிழ் தேசியம் சுண்டு போச்சு சார். எல்லாம் வடநாட்டுக்காரனிக்கு வந்துட்டா சார். இன்னைக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 5 லட்சம் பேர் இருக்கான். யாரை கேட்டு எல்லாம் உள்ள கொண்டாட, எல்லாம் தமிழ்நாட்டில் குளிக்க வச்சு போடுற. மரியாதையா மதுபானத்தை மூடு. எல்லா ஆலையும் கனிமொழி என்ன சொன்ன 2018 நான் ஆட்சிக்கு வந்து, அதாவது தமிழ்நாட்டை எல்லாம் விதவேன்னு சொன்னீங்கல்ல, புரியுங்களா? இப்ப நீ என்ன பண்ண, நீ இந்த புதுக்கோட்டையில ஒரு ஆலை வச்சிருக்க, நீ சர்க்கரை ஆலையை சாராய ஆலையை மாத்தினது கனிமொழி, புரியுங்களா? இந்த அம்மையார் செத்தது வந்து நான் வந்து ஒரு ஐயச்சி பாப்பாத்தி நான் உண்மையை கொண்டு வரேன் ஸ்டாலின் நீங்க சொன்னீங்களா இல்லையா? அந்த அம்மா சாவு எங்கே போச்சு? என்ன உண்மை? நீ ஏன் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் போடுற? அந்த அம்மா செத்தது 138 MLA இருந்து இல்லையா? அந்த அம்மா 2014 அப்போலோட ட்ரீட்மெண்ட் ப்ரிஆபரேட்டிவ் தான், செக்ரட்டரி எல்லாமே ஒரே கூட்டுக்கலவாணிங்க. சரி புரியுங்களா? அந்த அம்மா செத்த உண்மை இதுவரை வரல. ஏன் அப்படி செத்துச்சுன்னு தெரியல. நீ ஏன் அந்த அம்மாவை கட்சியை வச்சிருக்க? நீ ஏன் எடப்பாடி இருக்க 138 MLA இல்ல, நீ போராட்டம் பண்ணியா? வெளியே கொண்டு வந்தியாளா? இதெல்லாம் கட்சியா இருக்கக்கூடாது சார். இனிமே தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு வளரணும், தமிழன் பேசணும் அப்படின்னா ஜாதி மதமெல்லாம் வேண்டாம். நாம் தமிழர். அது இஸ்லாமியராக இருந்தாலும், கிறிஸ்டியனாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் நாம் தமிழர்.
எல்லாத்துக்கும் வீட்டுக்கு ஒருத்தர் வேலை கொடுக்கலாம் சார். கான்ட்ராக்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவோம் சார். ஒரு காலத்துல லார்ஜல் டூப்பர் எல்என்டிங்கிறவன் வந்து பொழைக்க வந்த இந்தியாவுக்கு, இன்னைக்கு அவன் கையில இருக்கு கான்ட்ராக்ட். அதனால நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு வரலாம், எல்லாத்துக்கும் வேலை கொடுக்கலாம். எந்த படிச்சவனுக்கு வேலை கிடையாது சார். எல்லாம் ஆளுக்கு ஒரு காலேஜ் கட்டி வச்சிருக்காங்க சார். அந்த காலேஜுக்கு வந்து மத்திய அரசு நிதி, மாநில அரசு நிதி கொடுக்கும் சார். கேட்டாக்க பல குறையை சொல்றாங்க சார். சமூக நல டிபார்ட்மெண்ட் இப்ப இல்ல, காமராஜால உருவாக்கப்பட்டது. இது எல்லாம் இல்ல. தன்னிச்சையா திட்டம் போடுறாங்க. இது புரியுங்களா? புள்ள பேர்லயும் கேளுங்க சார், புள்ள பேர்லயும் தகப்பன் பேர்லயும் பேரை பயன்படுத்துறதுக்கு அதிகாரமே கிடையாது. புரியுங்களா? இதெல்லாம் ஒழிக்கணும். ஏன்னா வருமானத்துக்கு அதிகமா சேர்த்த சொத்தெல்லாம் பறிக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பஞ்சமி நிலங்கள், அரசு புறம்போக்கு, குளங்கள், நீர்நிலைகள் எல்லாம் ஒன்றியம், மாவட்டம், ஒன்றியம் எல்லாம் பட்டா போட்டு வச்சிருக்கான் சார். ரெவன்யூ மினிஸ்டர் சொல்றேன் உனக்கிட்ட, பெரியசாமி, நீ முறையா அந்த கலெக்டருக்கு நீ சுற்றறிக்கை விடியா? அந்த மாவட்டத்தில் உள்ள குளங்கள், நீர்நிலை பாதுகாக்கணும். குடிக்க தண்ணி இல்ல, மாடு குளிக்க இடம் இல்ல, மேய்க்க நிலம் இல்ல, நீ என்னதுக்கு நிர்வாகம் பண்ற? இதெல்லாம் உண்மையா கண்டிப்போம். வருங்காலத்துல வந்து தமிழ் மக்கள் ஆதரவு கொடுக்கணும். நாங்க அப்பா லஞ்சம் லாவணி இல்லாம சீமான வந்து ஆட்சி செய்வாரியா? வீட்டுக்கு ஒரு வேலை தர்றையா? இப்ப கார்பரேஷன் எடுத்துக்கிட்டா ஒரு பஸ் வாங்கணுமா, எல்லா கட்டுமானம் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரேஷன் கடைக்கு 7 லட்சம் வாங்குறேன். ரேஷன் கடைக்கு 7 லட்சம் வாங்குறேன். அது டீகோ படிச்சாதான் அந்த போஸ்டிங் போடணும். புரியுங்களா?